வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ரிஷப ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? இந்த புத்தாண்டு ரிஷப ராசிக்கு சந்தோஷத்தை தருமா? 2024ல ஜென்ம குருவால், அதாவது உங்க ராசியில் இருந்த குருவால எப்பவுமே ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிற மாதிரியும், நீங்க ஏதோ ஒரு சுமையை சுமந்துகிட்டு இருக்கிற மாதிரி, அல்லது ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி ஏதோ ஒரு உணர்வுல இருந்துட்டே இருந்திருப்பீங்க. தலை பாரமா இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு டென்ஷன், டிப்ரெஷன், அழுத்தம், எந்த சிக்கலுமே இல்லைனாலும் ஒரு மன இறுக்கத்தோட காணப்பட்டிருப்பீங்க. அதற்கெல்லாம் காரணம் ஜென்ம குருவாக உங்க ராசியில் இருந்த குரு பகவான். இந்த 2025 பிறக்கும் பொழுது கிரக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசியில் குருவும், 5ஆம் இடத்தில் கேது, 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு. இந்த நீண்டகால கிரகமான இந்த 4 கிரகங்களும் இந்த இடங்களில் இருக்கு. இந்த 2025இல் 3 கிரக பயிற்சிகள் உண்டு. அதாவது முதல்ல மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி, அதன் பிறகு ஏப்ரல்ல ராகு கேது பயிற்சி, மே மாதத்தில் குரு பயிற்சி. இந்த 3 பயிற்சிகளுமே அடுத்தடுத்த மாதத்தில் வருடத்தின் துவக்கத்திலேயே வருது. இந்த கிரக பயிற்சிகளையும், இந்த கிரகங்கள் பார்க்கும் வீடுகளின் தன்மை, அதன் அதிபதிகளின் தன்மை, அது ரிஷப ராசிக்கு என்ன விதமான மாற்றத்தை, முன்னேற்றத்தை, ஏற்றத்தை தரும்? டென்ஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், மன இறுக்கம், மன அழுத்தம், நிம்மதி இல்லாத உணர்வு, இதையெல்லாம் இந்த 2025 நீக்குமா? எந்த விஷயங்களில் அதிர்ஷ்டம், எதுல அலைச்சல் தரும், எதுல முன்னேற்றம், எதுல சறுக்கல், எல்லாவற்றையுமே நம்ம ஒன் பை ஒன் பார்த்துடலாம். இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரியும், இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் இருக்கிறதுனால உங்க எல்லோருக்குமே இந்த பலன்கள் பெரிய அளவுல பிடித்திருக்கும். பெரிய அளவுல உங்களுக்கு விரும்பக்கூடியதாகவும், உங்க வாழ்க்கையில பொருந்துற மாதிரியும் இருக்கும். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பல்வேறு பரிகாரங்கள், சில சிறப்பு தகவல்கள் எல்லாவற்றையுமே வீடியோவில் இடையிடையில நான் சொல்லுவேன். அதனால ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா முக்கியமான தகவல்களை நீங்க கேட்க முடியாம போயிடும். இது 2025ஆம் ஆண்டுக்கான முழு பலனாக இருக்கிறதுனால வீடியோ சற்று நீளமாக இருக்கும். மற்ற ரிஷப ராசிக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது மற்ற ரிஷப ராசி, ரிஷப லக்னத்துக்கும் யூடியூப் தன்னுடைய ஃபார்முலா படி அது நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணும். அதனால நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. நம்ம இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். 2025 ஆவலோடு காத்திருக்கக்கூடிய ரிஷப ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு அமர்ந்து உங்களுக்கு வருமானத்தை இரட்டிப்பாக்குவார், செல்வ வளத்தை உயர்த்துவார், உங்களோட வாழ்க்கை தரம் உறுதியாக உயரும். இதுதான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அருமையான தகவல். ராகு கேது பயிற்சி ஏப்ரல்ல என்ன பண்ணும் அப்படின்னா, 4ஆம் இடத்துக்கு கேதுவும், உங்க ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு ராகுவும் போயிடுவாங்க. அப்ப 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். அங்கே ராகு பயணம் செய்யும் பொழுது தொழிலில், ஐடி துறையில ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, அதுல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அப்ப 2025 கணினி துறையில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸோ டெக்னீஷியனுக்கோ சிறப்பா இருக்கும். ஒரு தொழில் வியாபாரத்துல கணினியை பயன்படுத்துறோம், அல்லது தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை யார் கையாண்டாலும், யார் பயன்படுத்தினாலும் அவர்களுக்கு அதன் வழியாக லாபம் வரும். அப்ப ஐடி துறையில வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். சிலர் வெளிநாட்டுல போய் அட்லீஸ்ட் ஒரு ட்ரைனிங்கை முடிச்சிட்டாவது வருவீங்க. அந்த மாதிரியான ஒரு அருமையான வாய்ப்பை ராகு உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தருவார். குரு உங்க ராசியிலிருந்து மே மாதம் 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு போறார். தனகாரகன் குரு, அதாவது 12 ராசிக்குமே தனகாரகன் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான். அவர்தான் ஒரு பரிபூரண சுபகிரகம். பண குவியல், ஒரு லட்சாதிபதி யோகம், கோடீஸ்வர யோகம், பண மூட்டை, பண குவியல்கள், கட்டுக்கட்டாக பணம், இதையெல்லாம் குறிக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் தனஸ்தானத்துக்கு அமர்ந்திருப்பது மிக மிக உங்களுக்கு விசேஷமான பலன்களை தரும். குரு பகவான் நிச்சயமாக உங்கள் செல்வ நிலையை, உங்கள் வருமானத்தின் அளவை, உங்கள் சேமிப்பின் அளவை நிச்சயமாக உயர்த்துவார். 11ஆம் இடத்துல சனி மார்ச் 29ஆம் தேதி வரார். அப்ப 11ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் தன்னுடைய 3 மற்றும் 7, 10ஆம் பார்வைகளால் உங்கள் ராசியை பார்ப்பார். அதே போல
தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கன்னி ராசியை பார்ப்பார். சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான தனுசு ராசியை பார்ப்பார். அப்ப 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவு நீங்கிவிடும். உடல் பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாயிடும். உங்களுக்கு ஏதேனும் நீதிமன்ற வழக்குகள் இருந்தா அந்த வழக்குகள் இப்பொழுது முடிவுக்கு வரும். இந்த காலகட்டத்துல வாழ்க்கையில ஒரு முக்கியமான நான் முடிவு எடுக்கணுங்க. ஏன்னா ராகு கேது பயிற்சி இருக்கு, சனி பயிற்சி இருக்கு, குரு பயிற்சி இருக்கு. அப்ப இது மூணுமே அடுத்தடுத்த மாதத்திலேயே வரதுனால நான் ஏதாவது ஒரு தொழில்ல மாற்றம் செய்யறேன், ஒரு வீடு வாங்குறேன், வீடு கட்டலான் இருக்கேன், வீட்டு மனை வாங்குறேன் அல்லது விற்கிறேன், அல்லது ஒரு பழைய வீட்டை விற்கிறேன், அழகுபடுத்துறேன், வீட்டுல ஒரு சுபகாரியம் செய்யலான்னு இருக்கேன், தொழிலை விரிவுபடுத்துறேன், அல்லது புதிய பிரான்ச் தொடங்குறோம், புது ப்ராடக்ட் ஒன்று நான் பிசினஸ்ல இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கேன், அல்லது அதை ஆட் பண்ணலான்னு இருக்கேன், பிரான்ச்சைசி கொடுக்கலான்னு இருக்கேன் அல்லது எடுக்கலான்னு இருக்கேன், என்னோட தொழிலை நான் பிரான்ச் ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு இருக்கேன். எதுவாக இருந்தாலும் உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல இந்த கிரகங்களின் தன்மையை பார்த்தும் உங்களோட தசாபுத்தியை பார்த்து முடிவெடுக்கணும். இந்த ராசி பலன் வீடியோங்கிறது உங்களுக்கு கோச்சார ரீதியாக பலன்களை தரும். ஆனால் முக்கியமான முடிவுகளை வாழ்க்கையில எடுக்கும் பொழுது எப்பொழுதுமே பிறந்த ஜாதகத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து தனக்கு உள்ள 5, 7, 9ஆம் பார்வையால் உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்தை, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு அவர் பார்க்கக்கூடிய 6ஆம் இடம் என்பது துலாம் ராசி, அவர் பார்க்கக்கூடிய 8ஆம் இடம் என்பது தனுசு ராசி, அவர் பார்க்கக்கூடிய 10ஆம் இடம் என்பது கும்பராசி. 6ஆம் இடம் அப்படின்னா அது ருண ரோக சத்ருஸ்தானம், வம்பு வழக்கு கடன் நோய் எதிரிகளின் தொல்லை. அப்ப குரு பகவான் எதிரிகளின் தொல்லையை குறைப்பார், கட்டுப்படுத்துவார், எதிரிகளால் ஏற்பட்ட சிக்கலை நீக்கி விடுவார், நோயின் தாக்கத்தை குறைப்பார், கடனின் அளவை குறைப்பார். நீண்ட காலமா என்ன நோயினே தெரியல, வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டல் போனா டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு அல்லது ஒரு மாத்திரையை கொடுத்து அனுப்புறாரு, திரும்ப 1 மாசம் 2 மாசத்துல மறுபடியும் அந்த பிரச்சனை மறுபடியும் வந்துருது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அது என்ன பிரச்சனைங்கிறத உங்க மருத்துவர் கண்டுபிடித்து அதற்கான சரியான மருத்துவத்தின் மூலம் அந்த நோயை குணமாக்குவார். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்ப தொழில் செய்யறோம், வியாபாரத்துல இருக்கோம், சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம் அல்லது வேலைக்கு போறோம், எல்லோருக்குமே இந்த காலகட்டத்தில் உங்கள் மதிப்பும் திறமையும் கண்டிப்பாக போற்றப்படும். அதன் வழியாக லாபம் வரும், வருமானத்தின் அளவு உயரும், தொழிலை விரிவுபடுத்தலாம், வியாபாரத்தை பெரிதுபடுத்தலாம். அதுல நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள், அதுல செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அதுல நீங்க உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கும் அந்த தொழில் வியாபாரத்துல சொல்லிக் கொள்ளும்படியான ஒரு வளர்ச்சியை பெறுவதற்கு இந்த 2025 ரிஷபராசிக்கு உறுதியாக பயன் தரும். நாங்க ஒரு ஃபேமிலி பிசினஸ் பண்றோம், அந்த ஃபேமிலி பிசினஸை நான் பார்த்துக்கலான்னு இருக்கேன்னா சிறப்பாக பார்த்துக்கலாம். ஏற்கனவே படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறோம் அல்லது இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு புதுசா நான் வேலைக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு நினைத்த வேலை கிடைக்கும், விரும்பிய ஒரு வேலை கிடைக்கும், மனதுக்கு பிடித்த வேலை, அந்த வேலையில உங்களுக்கு திருப்தி ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வேலை வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியில் சனி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார். அவர் 9 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்படிப்பட்ட யோகாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் ஆன சனி பகவான் தொழில் காரகனும் அவரே. அப்படிப்பட்ட சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு வருவது விசேஷம். அந்த லாபஸ்தானத்திற்கு மார்ச் 29ஆம் தேதி வரும் பொழுது அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய 5 கிரகங்களோடு இணைந்து 6 கிரக சேர்க்கையை நிகழ்த்துவார். அப்ப 6 கிரக சேர்க்கை என்பது பொதுவாகவே நல்ல பலன்களை நமக்கு கொடுத்ததில்லை. இந்த 6 கிரக சேர்க்கை அன்னைக்குதான் சனி பயிற்சியும் நிகழ்து, சனிக்கிழமையில அன்னைக்கு சூரிய கிரகணமும் இருக்கு. இது மாதிரி ஒரு கிரக அமைப்பு 2019 டிசம்பர்ல வந்தது. அதுக்கு பிறகுதான் கொரோனா தொற்று ஏற்பட்டுச்சு. அப்ப இந்த 2025ல மார்ச் 29ஆம் தேதி வரது கொரோனா தொற்றை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது. ஏன்னா அப்ப தனுசு ராசியில 6 கிரக சேர்க்கை நிகழ்ந்தது. அப்ப கேதுவோடு இணைந்து இந்த 5 கிரகங்கள் இந்த 6 கிரக சேர்க்கை நிகழ்த்துச்சு. அன்னைக்கும் சூரிய கிரகணம் இருந்தது. ஆனா இப்போ மீன ராசியில ராகுவோடு சேர்ந்து 5 கிரகங்கள் இணைந்து 6 கிரக சேர்க்கை நிகழ்த்துகிறார்கள். அப்ப கண்டிப்பாக இது ஒரு மனிதனின் தவறால், மனிதனின் கண்டுபிடிப்பால், புதிய தொழில்நுட்பத்தால், அந்த மாதிரி விஷயங்கள்ல இயற்கை பேரிடர்னு சொல்லக்கூடிய பூமி வெடிப்பு, மேக வெடிப்பு, இயற்கை சீற்றம், எரிமலை சீற்றம், இந்த மாதிரியான விஷயங்களினால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதிகப்படியான கூட்டு பிரார்த்தனையின் போது அந்த கூட்டு பிரார்த்தனையின் சக்தியால், அந்த வலிமையால்
இந்த மாதிரி பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் கூட இந்த 6 கிரக சேர்க்கை நம்மளை விட்டு கடந்து போகலாம். ஏற்கனவே ரெஃபரன்ஸ் நம்மகிட்ட இருக்கிறதுனால இந்த 6 கிரக சேர்க்கை, சூரிய கிரகணம், சனி பெயர்ச்சி ஏதேனும் பாதிப்பை கொடுத்துடுமோன்னு நம்ம பயப்படுறோமோ தவிர, மற்றபடி இந்த 6 கிரக சேர்க்கை பல்வேறு அதிர்ஷ்டங்களை கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும் என்னோட பிரார்த்தனையும். அப்ப இந்த மாதிரி 6 கிரக சேர்க்கை சனி பெயர்ச்சியில நீங்க சனி பிரீத்தி செஞ்சுக்கிறதும், இந்த 6 கிரக சேர்க்கைக்கு தோஷ நிவர்த்திக்காக மகா ருத்ர வேள்வியில் கலந்து கொள்வதும் அவசியம். புதிய முயற்சி செய்யணும், ஒரு இடம் வாங்கணும், கிரயம் பண்ணணும், ஏதாவது டெலிவரி இருக்குன்னா அதை ஃபிக்ஸ் பண்றது, புதுசா ஒரு பிரான்ச் தொடங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தள்ளி வச்சிடுங்க. அந்த நாள்ல மார்ச் 29ஆம் தேதி 2025 அன்னைக்கு இந்த 6 கிரக சேர்க்கைக்காக மகா ருத்ர வேள்வி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வேள்வியை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அது மிகப்பெரிய யாகமாக நடைபெற இருக்கு. இது எங்க நடைபெறுதுன்னா, உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சேலம் மாவட்டத்துல தலைவாசல் பகுதியில் இருக்கு. அந்த ஆலயத்துல இந்த 6 கிரக சேர்க்கைக்காக தோஷ நிவர்த்திக்கும், சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பரிகாரமும், சனி பெயர்ச்சிக்கான பெரு விழாவும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அந்த விழாவில் கலந்து கொண்டு உங்கள் குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டு உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்தில் அர்ச்சனை செய்து சனி பிரீத்தியாகவும், நவகிரக தோஷ பிரீத்தியாகவும், சூரிய கிரகண தோஷ பிரீத்தியாகவும் அதை செய்து கொண்டு எந்தவித தோஷமும் இல்லாமல் இந்த 2025ஆம் ஆண்டு பொன் கொளிக்கும் ஆண்டாக, நல்ல அதிர்ஷ்டம் தரும் ஆண்டாக மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு முன்பதிவு அவசியம். ஒரு நபருக்கு 105 ரூபாய் வீதம் நீங்க கட்டணம் செலுத்தி முன்பதிவு செஞ்சுக்கலாம். குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல அனுமதிக்க முடியாது. ஒரு அளவுக்கு மேல கூட்டத்தை நம்மளால கையாள முடியாது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யறதும் சிரமம். அதனால இப்பவே நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்க பெயர், உங்க குடும்பத்தில் இருக்கிற பெயர்களை எல்லாம் கூறி அவர்கள் ராசி நட்சத்திரத்தை குறிப்பிட்டு ஒரு நபருக்கு 105 ரூபாய் வீதம் நீங்க கட்டணத்தை செலுத்தி பதிவு செஞ்சீங்க. அன்னைக்கு நேரில் வந்து நீங்க அந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம். அந்த தோஷ நிவர்த்தி பரிகார பூஜையில் கண்டிப்பாக கலந்து கொண்டு எந்தவித தோஷமும் இல்லாமல் இந்த நாட்டிற்கும் சரி, இந்த பிரபஞ்சத்திற்கும் சிக்கல் இல்லாத ஆண்டாக, சிக்கல் இல்லாத ஒரு நாட்களாக வரப்போற நாட்கள் இருக்கட்டும். அதனால அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். முதியோர் இல்லம் நடத்துறோம் அல்லது உடல் ஊனமுற்றவர்களுக்கான உதிரி பாகங்கள் செய்யறோம், செயற்கை எலும்பு, செயற்கை பற்கள், இந்த மாதிரியான உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடியவர்கள், இது மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள், எந்த வித வேலையில் இருந்தாலும் சரி, டெக்னீஷியனோ அல்லது டாக்டராகவோ எந்த பணியில் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு லாபம் தரக்கூடிய ஆண்டாகவும், நல்ல விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஆண்டாக இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய உங்களோட புதிய திறமைகளை, தனி திறமைகளை வெளியில் கொண்டுட்டு வந்து அந்த திறமைகளை வளர்க்கக்கூடிய ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு ரிஷப ராசியை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் உறுதியாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புதிய யுக்திகளை, புதிய கொள்கைகளை, புதுவிதமான அணுகுமுறையை கடைபிடித்து அதில் வெற்றி அடையும் ஆண்டாக அரசியல்வாதிகளுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு நல்ல வருமானம் தரக்கூடிய ஆண்டாகவும், லாபத்தின் அளவு உயரும் ஆண்டாகவும், நீங்க நினைத்ததை சாதிக்கும் ஆண்டாகவும், லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பையும் இந்த 2025ஆம் ஆண்டு கலைத்துறையினருக்கு தரும். விவசாயிகளுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு நீங்க அறுவடை வந்து மே மாதத்திற்கு பிறகு செய்தாலும் சரி, ஏற்கனவே அறுவடை செய்து நீங்க சேமித்து வைத்திருக்கக்கூடிய தானியங்கள், அந்த விளை பொருட்கள் எல்லாமே மே மாதத்திற்கு பிறகு நீங்க விற்பனை செய்தால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நேரடியாக இடைத்தரகரின்றி கஸ்டமருக்கே நேரடியாக விற்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதனால வியாபாரம் வந்து பெரிய அளவுல நடைபெறுவதால் விவசாயத்தின் மீது தன்னம்பிக்கையும், உங்களுக்கு அதன் மீது ஒரு பற்று அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்தளவுல 2025ஆம் ஆண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும். அந்த சுபகாரிய விஷயங்கள் தடையில்லாமல் நடக்கும். சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஆண்டாகவும், குடும்பத்தின் ஒற்றுமை மேலோங்கும் ஆண்டாகவும் ரிஷப ராசியை சார்ந்த இல்லத்தரசிகளுக்கு இந்த ஆண்டு இருக்கும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுல அரசின் உதவிகள், அரசின் சலுகைகள், அரசு வேலை போன்றவை கிடைப்பதற்கு சாதகமான வருடமாக இந்த ஆண்டு இருக்கும். அதனால அந்த விஷயங்களில் கவனம் செலுத்தி அது சார்ந்த விஷயங்கள்ல உங்களோட முயற்சிகளை நீங்கள் செலுத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும்.
லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருவதால் நான் சொன்ன மகா ருத்ர வேள்வியில் இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதி கலந்து கொள்வது ஒன்று மட்டுமே உங்களுக்கான சிறப்பு பரிகாரமாக இருக்கும். இந்த ஒரு பரிகாரமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு செல்வ செழிப்பையும் வருமானத்தின் அளவையும் 2ஆம் இடத்தில் இருக்கும் குருவால் சேமிப்பு உயரும் நிலையையும் உங்களோட பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். பாக்கெட்ல பணமே இல்லாம சுத்தி வந்த நபர்கள் கூட இந்த 2025 பாக்கெட் நிறைய பணத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு தரும். இந்த 2025ஆம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் உங்களுக்கு 100க்கு 85% பலன்களை தரும். இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத பல்வேறு மாற்றங்களை, எண்ணற்ற வாய்ப்புகளை, ஏராளமான விஷயங்களில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதை சரியாக பயன்படுத்தி இறைவனின் அனுகிரகத்தாலும் கடவுளின் ஆசியாலும் நிச்சயமாக சிறந்த ஆண்டாக, வாழ்க்கையில் மறக்க முடியாத உன்னதமான ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இதுபோல் இன்னொரு சிறந்த வீடியோவில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.